மாணவர்களே, இன்றைய வகுப்பில் இலக்கணம் பார்க்க போகிறோம். எச்சம். கடந்த வகுப்பில் வினைமுற்று பார்த்தோம். வினைமுற்றில் 4 வகையான வினைமுற்று பார்த்தோம். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவர் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. இந்த 4 இதை பார்த்தோம் வினைச்சொல் அப்படிங்கிற தலைப்பில். இன்னைக்கு எச்சம். எச்சம்னா என்ன? நம்ம வாயில் உமிழ்நீர் வருது. இந்த உமிழ்நீர் நம்ம எப்போ செய்யல, எப்போ பார்த்தாலும் துப்பிட்டு இருக்கல. சிலருடைய அணிச்சை செயலில் சிலர் துப்பிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த எச்சியை நமக்கு அதிகரிக்கும் போது நம்ம அறியாமல் வச்சுக்கோம், உமிழ்நீரை வெளியே துப்புறோம். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது தேவையில்லாத ஒன்றை தூக்கி போடுறோம். அதே மாதிரி தான் எச்சம் என்பது தொக்கி நிற்பது, முடிவு பெறாத வினைச்சொல். ஏதாவது ஒரு செயல் அந்த வார்த்தை முடிவு பெறாமல் இருக்குமானால் அதுக்கு பேர் என்னது? எச்சம். எச்சம்னா பொருள் என்ன சொல்றது? பொருள் முற்று பெறாமல் எஞ்சியிருப்பது. எச்சம் என்னது? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லுதானது, எஞ்சி நிற்கும் சொல்லுதானது எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல், எஞ்சி நிற்கும் சொல்லுதானது எச்சம். அப்போ இந்த சொல் இந்த வினைச்சொல் முற்று பெறலை, முற்று பெறாமல் இருப்பது எச்சம். இந்த எச்சத்தில் 2 வகை. எச்சத்தில் எத்தனை வகை? 2 வகை எச்சம். ஒன்று என்னது? பெயர் எச்சம். இப்போ இந்த பெயர் எச்சத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இன்னொன்று என்னது? வினை எச்சம். வினை எச்சம். எச்சம் என்னது? ஒரு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடியதுக்கு சொல்லுக்கு எச்சம் பேரு. அது 2 வகை. ஒன்று பெயரெச்சம், வினையெச்சம். இந்த பெயரெச்சத்தில் 2 வகை: தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். சரி, இப்போ பெயரெச்சம்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ பெயரெச்சம்னு கொடுத்து உனக்கு படித்த இந்த வார்த்தை இருக்கு. இந்த படித்தங்கிற வார்த்தை சொல்லும்போது எதை படித்தான், என்ன செய்தான், அது முற்று பெறாமல் இருக்குது. இந்த வார்த்தைக்கு படித்த, அவன் எதை படிச்சிருக்கானே தெரியாது. அதை எதை படித்து கொண்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. அவன் கதவு படித்தானா, அல்லது பாடப்புஸ்தகம் படிச்சிருக்கானா, அல்லது புராண கதைகளை படிக்கானா தெரியாமல் எஞ்சி இருப்பது படித்த. அல்லது அதில் யார் பண்ணிகிட்ருக்கா, யார் செய்துட்ருக்கா, அதில் செயல்பவரையும் அந்த கருவியாக இருக்கவனும் தெரியாமல் இருக்கிறதா என்னது? எச்சம். இப்போ இந்த படித்தங்கிற இதில் இது பெயரெச்சம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா, இந்த எழுத்த பகுப்பதில் பிடிக்க வேண்டியது படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ. அதாவது என்னன்னா, இந்த கடைசி விகுதி, கடைசி எழுத்து விகுதி. இந்த விகுதி பிரிச்சுட்டா இத்து கூட்டல் ஆன்னு வரும். இந்த இத்து கூட்டல் ஆ விகுதி வந்தால் அது என்னது? பெயரெச்சம். ஆ விகுதி வந்தால் ஆ விகுதி பெயரெச்சம். வினையச்சத்துக்கு 2 விகுதி வரும். வினையச்சத்துக்கு எத்தனை விகுதி? இ உ. இ உ. எழுதி. அப்போ இத்து கூட்டல் இ. இந்த கடைசி எழுத்தை வச்சுதான் இது வினையச்சமா பெயரெச்சமா என்பதை நம்ம செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ பெயரெச்சத்துக்கு விகுதி ஆ விகுதி இருக்கும். அதாவது இந்த எச்சத்துடைய விகுதியை 3 விகுதி தான். ஆ இ உ. இந்த ஆ இ உல ஆ பெயரெச்சம், இ உ என்னது? வினை எச்சம். சரி, இப்போ இந்த படித்த இந்த வார்த்தையில இந்த படித்த மாணவன், இப்போ இந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் கிடைச்சிட்டு, இந்த வார்த்தைக்கு பொருள் கிடைச்சிட்டு. படித்தங்கிற போது அது எச்சமா இருக்குது. இந்த எச்சத்துக்கு ஒரு நபரை சொல்லுதோம், படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த புத்தகம், இப்படி நம்ம அந்த வார்த்தைக்கு ஒரு முழுமை கொடுக்கும் பொழுது அது என்னது? பெயரெச்சம். அதை பெயரை கொண்டு முடிந்தால், இந்த மாணவன் இந்த பெயரை கொண்டு முடிந்தால் அது என்னது? பெயர் எச்சம். இந்த பெயரெச்சத்தில் என்ன? 2 வகை. ஒன்று
தெரிநிலை பெயரெச்சம். மற்றொன்று என்னது? குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம். இந்த வார்த்தை பேர் தெரிநிலை. தெரியுது, பார்த்தோன்னு தெரியுது. அது என்னது? தெரிநிலை பெயரெச்சம். இந்த தெரிநிலை பெயரெச்சம் இதை சொல்லும்பொழுது ஒரு செயல் நடைபெறுது. அந்த செயல் நடைபெறுவது எப்படி நடந்தது என்பதை நம்ம பார்த்தோன்னே தெரிந்து கொள்ளலாம். இப்போ நேற்று கிரிக்கெட் பார்த்துருப்பேன். கிரிக்கெட்டில் அது சூப்பர் ஓவரா, அந்த சூப்பர் ஓவர் ஓடுது. உடனே பார்த்தோம், அவன் முதல் இதுலேயே ஒரு போல்ட் ஆகுது, உடனே முடிவு போயிடுவான், இவன் தோத்துருவான். தெரியுது, நம்ம கண்ணில் என்னது தெரியுது. அதே இதை பாரு, ரெண்டாவது அவன் பேட்டிங் பண்ண வரான். அவன் பேட்டிங் பண்ண வந்தோடனே அவனுடைய வேகம், அவனுடைய சூசல் பார்த்த உடனே அவன் பார்த்தோன்னே இவன் ஜெயிச்சிருவான். இது குறிப்பு. அவனுடைய முகபாவனம், அவனுடைய அந்த ஃபீல்டிங், இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம இவன் ஜெயிச்சிருவான். இது குறிப்பு. முதல்ல நம்ம பார்க்கும்போது அது தோற்றுருவாங்கிறது வந்து என்னது? தெரிநிலை. முதல்ல விக்கெட் விழுந்துருது, அடுத்தது அடிக்கான், ஒரு ரன் வருது, அடுத்தல விக்கெட் ஆயிடுது. அப்போ என்னது? இவன் தோற்றுருவான், தெரிநிலை. அங்கே என்னது? அவனை பார்க்கும்போது அவன் நம்ம ஜெயிச்சிடலாம், 6 பந்துக்கு 3 ரன் தான், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவனுடைய ஆக்டிவிட்டியை பார்க்கும். அது குறிப்பு. அந்த இதை வச்சு இவன் வெற்றி பெறுவான் அப்படின்னு நினைக்க முடியா? இதான் தெரிநிலை பெயர்ச்சம். தெரிநிலை பெயர்ச்சிக்கு வந்து சிறிய கடிதம். சிறிய அப்படின்னா எச்சம். ஈ கூட்டல் அ, இது எச்சம். சிறிய கடிதம். ஒரு கடிதம் எழுதிருக்காரு, அந்த கடிதம் வந்து சிறுசா இருக்கு. இப்போ இந்த சிறிய கடிதம் போது அந்த கடிதம் ஒரு சின்ன கடிதமா இருக்கு, கொஞ்சமான கருத்துக்களை சொல்லப்பட்ட ஒரு கடிதம் அப்படின்னு. இது தெரிநிலை தெரிநிலை எச்சம். அடுத்த குறிப்பு பெயரெச்சம். இந்த குறிப்பு பெயரெச்சம் வந்து எதை வச்சு தெரியும்? அவனுடைய பண்பினை பற்றி தெரிந்து, அதாவது காலத்தை தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டக்கூடிய பெயரெச்சம் குறிப்பு. காலத்தை காட்டாது, செயலை காட்டாது, அதனுடைய பண்பு, கேரக்டர், இதை மட்டும் காட்டும். இது என்னது? குறிப்பு பெயரெச்சம். இந்த குறிப்பு பெயரெச்சத்துக்கு வந்து நல்ல மாணவன், நல்ல மாணவன். இப்போ நல்ல மாணவன் சொன்னோன்னே நமக்கு இந்த மாணவன்கிறது பொதுவான பேர். அவனை குறிப்பிடுவோம் நான் சொல்லுவோம், நல்ல மாணவன், அழகிய பெண், அழகிய மயில். இப்படி நம்ம இன்னொன்னுடைய பண்பை சொல்லுவது குறிப்பு பெயரெச்சம். இதை பார்த்தவொன்னு சொல்லுவோம். ஒருத்தர் நம்ம பட்டப்பறிப்போம், எல்லாம் கரியன் அப்படிமா, கரியன் வாரான். கரியன் என்பது அவனுடைய பேர் இல்லை, கருமை நிறைய உடையவன், கருமையான நிறத்தை உடையவன், நல்ல கலராக இருப்பான், எல்லாம் வெள்ளையும் வாரான், வெள்ளை நிறம் உடையவன். இது என்னது? குறிப்பு. அவனுடைய பண்பை பற்றி, அதாவது என்னது? காலத்தை காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டக்கூடிய என்னது? குறிப்பு பெயரெச்சம். இது எப்படி இருக்கும்? காலத்தை காட்டும், வெளிப்படையாக காட்டுமா இருக்கக்கூடிய பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். அந்த நிகழ்வு, எழுதிய கடிதம், ஏற்கனவே எழுதியாச்சு, அந்த காலம், இறந்த காலத்தை காட்டுது. இந்த காலத்தை காட்டக்கூடிய பெயரெச்சம் என்னது? தெரிநிலை பெயரெச்சம். அடுத்தது வினை எச்சம். வினைனா என்னது? ஒரு செயல். அந்த செயல் வந்து தொக்கினுக்கு, எஞ்சினுக்கு, அதுக்கு பேர் எச்சம். அது வினை எச்சம். அப்போ வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம், இது பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம் பெயரெச்சம். வினையை கொண்டு முடியக்கூடியது வினையை கொண்டு முடியக்கூடியது ஏதாவது ஒரு செயல் வந்து அந்த செயல் அந்த வினையோட சேர்ந்து முடிவது என்னது? வினை எச்சம். இப்போ நாம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? படித்திருக்கோம். அப்போ படித்து சூ வந்திருக்கு, இத்து கூட்டல் ஊ, இது இருக்கிறது இத்து கூட்டல் ஊ, அப்போ வினை எச்சம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படித்து கொண்டிருக்கோம். அப்போ நான் ஒன்றை கேட்கேன், போன இறங்குற பாடத்தை படிச்சிட்டியா? படித்து முடித்தான். அப்போ படித்து முடித்தான்.
இது இறந்த காலம், முடித்தான். அப்போ ஏற்கனவே படிச்சுட்டான். அப்போது இந்த படித்து என்பது ஒரு வினை. இந்த வினையாலே முடியுது. அதாவது வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் என்னது? வினை எச்சம். அப்போ படித்து கொண்டிருக்கின்ற அந்த செயல் படித்து முடித்து விட்டான், படித்தாச்சு அப்படி சொல்ல இல்லையா? அதான் படித்து முடித்தான், படித்து வியந்தான். ஏப்பா எவ்வளோ படம், நான் படித்து முடிச்சிட்டேன்னு ஆச்சரியப்படுதான். அவன் படித்து முடிச்சிட்டான், முடிச்சு அவனே வியப்படைகிறான். படித்து வியந்தான். இது என்னது? வினை எச்சம். இதில் தெரிநிலை வினையச்சம். தெரிநிலை வினையச்சம் என்னது? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். என்ன செய்யறான், எந்த காலத்தில் செய்யறான் என்பதை வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா அது என்னது? தெரிநிலை வினையச்சம். என்ன செய்வது? எழுதி வந்தான், எழுதி வந்தான். இத்து கூட்டல் இ, இத்து கூட்டல் இ, இது இத்து கூட்டல் ஓ து, இத்து கூட்டல் இ. ஏன் அந்த ரெண்டு ஒன்று காட்டுதுன்னா இதனுடைய விகுதி, அதாவது எச்சத்துடைய விகுதி வந்து 3. அது எதெல்லாம் அ இ உ. அ விகுதி வந்து அது வந்து பெயரச்சம் தான். இந்த ஈயும் ஊவும் என்னது? வினையச்சத்துக்கு மட்டும்தான் வரும். இதை பார்த்தா எழுதணும், இது வினையச்சம் அப்படின்னு என்ன செய்யணும்? வரும். இதை வந்து உனக்கு இலக்க குறிப்பில் கேட்பாங்க. அப்போ அடுத்தது வந்து குறிப்பு. இந்த குறிப்பும் இதே இந்த சிறிய கடிதம். அந்த கடிதத்தை பார்த்தோன்னே சிறுசா இருக்கு. அதே மாதிரி மெல்ல வந்தான், மெல்ல மெல்ல வந்தான். இப்போ இது வந்து செயலை காட்டல, காலத்தை காட்டல, எதற்கு மட்டும் காட்டுது? பண்பை மட்டும் காட்டுது. அவன் என்ன பண்ணலாம்? மெல்ல வந்தான். நம்ம சொல்லுவோம் ஒருத்தன் வேகமாக வந்தான். அதனுடைய பண்பு என்ன நடக்குதோ அதை மாற்றம் சொல்லுது என்னது? குறிப்பு பெயரெச்சம். முதல்ல குறிப்பு வினையச்சம். எச்சம் வந்து 2 வகை, பெயரெச்சம், வினையச்சம். பெயரெச்சம் 2 வகை, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரம் அந்த செயலையும் காலத்தையும் நமக்கு வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை பெயரெச்சம். குறிப்பெனது செயலையும் காலத்தையும் காட்டாது, பண்பினை மட்டும், அந்த குறிப்பை மட்டும் கொண்டு செய்வது குறிப்பு பெயரெச்சம். அதே மாதிரி வினையச்சம், தெரிநிலை வினையச்சம் என்னது? செயலையும் காலத்தையும் காட்டும், அதன் அடிப்படையில் அது தெரிநிலை பெயரெச்சம். காலத்தை காட்டாது, செயல் இருக்காது, ஆனால் அதனுடைய பண்பு அது என்னென்ன தன்மையில் இருக்குதோ அதை காட்டும். அதுக்கு பேர் என்னது? குறிப்பு வினையச்சம். சரிதானா? அடுத்தது ஒன்று முற்றெச்சம். இந்த முற்று எச்சம்ங்கிறது முற்றெச்சம். இந்த முற்றெச்சம் என்னது? முற்று என்னது? முடிச்சு, முடித்தது. இதானது முற்று. முற்றெச்சத்துக்கு என்ன சொன்னாங்க? வினைமுற்று எச்ச பொருள் தந்து. ஒரு வினைமுற்று இருக்கு, அது எச்ச பொருள் தந்து மற்றும் ஒரு வினைமுட்டை கொண்டு முடிவது. அப்போ 2 வார்த்தை, 2 வினை. அந்த வினைமுற்று தான் என்னது? எச்ச பொருள். ஒரு வினை வந்து எச்ச பொருளாக இருக்குது, அடுத்த வினை என்னது? முடிக்கிறது. அப்படி வரக்கூடியது என்னது? முற்றெச்சம் எனப்படும். படித்தனன் மகிழ்ந்தான், படித்தனன் மகிழ்ந்தான், படித்தனன் மகிழ்ந்தான். இப்போ ஒரு பாடத்தை படிக்கும், இந்த படிக்கக்கூடியதும் ஒரு வினை. அதாவது ஒரு வினைமுற்று எச்சத்தில் படித்தனன், அவன் படிச்சிருக்கான். எதை படிச்சிருக்கான்? எதுவும் இல்லை. அந்த அந்த வார்த்தை படித்தனன்னு வச்சா பொருள் படிச்சிருக்கான், யாரோ படிச்சிருக்கான், அது எதுக்கோ படிச்சிருக்கான், பொருள் இல்லை, எஞ்சினுக்கு. நமக்கு அதனுடைய முழு இது என்னன்னு தெரியல, அதனுடைய பொருள் வந்து எஞ்சினுக்குது. மகிழ்ந்தான், அவன் படித்து முடிச்சு சந்தோஷப்படுவான். ஆஹா இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டேன், இன்னைக்கு நான் படித்து முடிச்சிட்டேன், மகிழ்ச்சி அடைவான். இப்போ அந்த வினை முடிஞ்சிருது. இப்போ 2 வினை. படித்தான்ங்கிறது ஒரு வினை தான், மகிழ்ச்சி அதுவும் ஒரு வினை. அப்போ என்னது? எச்சப்பொருள் தந்து மற்றும் ஒரு வினையை கொண்டு முடிவது முற்றெச்சம். எச்சப்பொருள் படித்தனன், எச்சப்பொருள் தந்து மற்றும் ஒரு வினைமுற்று மகிழ்ந்தான், மகிழ்ச்சியாக இருந்தான் அப்படிங்கிற வினைமுற்று முடிவது முற்று எச்சம். இப்போ 3 விதமான எச்சத்தை பார்த்துருக்கோம்: பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம்.
பெயரெச்சத்தில் 2 வகை, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அதே மாதிரி வினை எச்சத்தில் 2 வகை, ஒன்று தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். இதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கோம். கடந்த பாடத்தில் வினை சொல்ல பார்க்கும் பொழுது அந்த 4 விதமான இதை நம்ம பார்த்தோம். இதை வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. இந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அதில் வினை முற்றோ பார்ப்போம், இதில் வினை எச்சம். அந்த 2வது இயலுக்கும் 3வது இயலுக்கும் இந்த ஒரு சின்ன வித்தியாசம் தான். அது முற்று பெறுது, இது எச்சமாக இருக்குது. அது எஞ்சி இருக்குது, எச்சங்கிறது எஞ்சி நிற்கிறது, அதாவது தொக்கி நிற்கிறது இந்த வார்த்தை. ஸோ அதான் இந்த பாடத்துடைய கேள்விகளை என்ன செய்ய படித்துக்கோ. வருவ அடுத்த வகுப்பில் உனக்கு இந்த 3வது இயலுக்குரிய அனைத்து கேள்வி பயிரும் உனக்கு என்ன செய்வான். 2000 நான் போடல, நினைக்கிறேன் 2000 கேள்வி பயிர் போடுறேன். நீ அதை செய், நேரம் கிடைக்கும் போது படித்துக்கொள். நன்றி மேடம்.